கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள தனியார் உணவக அரங்கில் அழியாத விழிகள் எனும் தலைப்பில் மெட்ரோ சிட்டி டெவலப்பர்ஸ் நிறுவனத்தின் சார்பாக மறைந்த நடிகர் பாக்யராஜ் வழியில் விழிகள் தானம் வழங்குவதை வலியுறுத்தி சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. எழுத்தாளர், திரைக்கதை ரூபங்களில் அவருடைய மனதில் அவர் சென்று கொண்டிருக்கின்றார். இன்றைய அழியாத மொழிகள் இந்த நிகழ்வுக்காக வந்திருக்கின்ற பிறந்தகைகள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக மலர்களை தூவிட்டு விருந்தினர்கள் முக்கியமான எல்லாருமே பிடித்ததுனால உடனே அவர் கடவுள் கூட்டிட்டு போயிட்டாரு. பட் அவர் கூட்டிட்டு போனாலும் இன்னைக்கு நம்மளோட இருக்கிறாரு அப்படின்றதுல நிச்சயமா என்னால உணர முடியுது. ஏன்னா அவர் எப்பயுமே சொல்லக்கூடிய விஷயம் நல்லா இருக்கணும், எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு எப்பயுமே சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ அந்த வளர்ச்சியில் ஒவ்வொரு பணியிலும் அவரோட பங்கு எங்களுடன் இருந்தது, ஒவ்வொரு குடும்பத்தினரிடம் இருந்தது. இதோட வளர்ச்சியோட ஆணிவேராக இருந்த நம்மளுடைய குருநாதர் இன்னைக்கு இல்லை அப்படின்ற எவ்வாறு ஒரு வளர்ந்தார்கள் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. பாக்யராஜ் சார் நல்ல ஒரு டைரக்டர், ப்ரொடியூசர், மியூசிஷியன் எல்லாம் கலைந்த ஒரு அற்புதமான மனிதர். ஸோ அவருக்கு ஒரு மனிதனை உருவாக்குவது என்பது எவ்வாறு என்று நல்லா தெரியும். ஸோ அந்த இதில் மனோகர் சாரையும் இந்த மெட்ரோ டெவலப்பர்ஸ் சேர்ந்த அனைத்து நண்பர்களையும் உள்வாங்கி அவர்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதலை கொடுத்திருக்கிறார். ஸோ அவர் நம்மோடு இல்லாவிட்டாலும் 100க்கும் மேற்பட்டோர் நல்ல நிகழ்வு. நிகழ்வு உங்கள் சாதனைக்கான நிகழ்வு, நிறைய பேருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒளிவிளக்காக போகிறது. அப்பேற்பட்ட நிகழ்வு இந்த கண் சிமிட்டும் நேரம். உங்க என்ன சொல்றேன், போய் எங்க டீம் எல்லாம் போய் கேன்வாஸ் மெட்ரோ சிட்டியை பெருமைப்படுத்துகிறது. ஒரு நல்ல கைத்தறல கொடுத்து. வணக்கம், நான் முரளிதரன், மெட்ரோ சிட்டி டெவலப்பர்ஸ், கோயம்புத்தூர். அழியாத விழிகள் என்ற பெயர்ல இன்னைக்கு எங்களுடைய குருநாதர், மறைந்த நம்மளுடைய வழிகாட்டி திரு கே. பாக்யராஜ் சார் அவர்களுடைய பெயர்ல இன்னைக்கு 100க்கும் மேற்பட்ட எங்களுடைய குடும்ப உறவுகள், மெட்ரோ சிட்டி குடும்பத்தார், நண்பர்கள் அத்தனை பேரும் இன்னைக்கு கண்தானம் நாங்க செஞ்சிருக்கோம். இதன் மூலமாக இன்னும் நிறைய மக்களுக்கு இதனால பயனடையணும். இதுல அவர் சொன்னது போல பார்வை இல்லாதவங்களுக்கு இறந்ததுக்கு அப்புறம் நம்மளால பார்வையை கொடுக்கணும் அப்படின்ற வகையில நாங்க இன்னைக்கு தொடங்கி வச்சிருக்கோம். இந்த அழியாத விழிகள் நிச்சயமாக இன்னும் நிறைய பேருக்கு இது போய் சேர்ந்து இதனால
நிறைய விழிப்புணர்வு வரணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். நன்றி. இன்னைக்கு ஒரு 150 பேர் கொடுத்துருக்கோம். கண்தானம் அப்படிங்கிறது நம்ம இறந்ததுக்கு பிறகு நம்ம கிட்ட இருந்து பறிச்சுட்டு போகக்கூடிய ஒரு விஷயம். அதை பத்தின அவேர்னஸ் இன்னி மக்கள் கிட்ட வரல. எங்களை சுத்தி இருக்கவங்களே கண்தானம் பண்ணுனா ஒரு 5 நிமிஷம் யோசிக்கிறாங்க. அந்த கண்ணு கடைசியில ஒரு உடலை தகனம் பண்ணும்போது ஒண்ணு மண்ணுக்கு போகும், இல்ல நெருப்புக்கு போகும். அப்படி ரெண்டுக்கும் போகாம இன்னொருத்தவங்களுக்கு ஒரு பார்வை கொடுக்குது அப்படிங்கிற பட்சத்துல அதுக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்கறதுக்காக நம்ம முன் வரணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். அட் த சேம் டைம் ஒரு மனுஷனால ஒரு நாளைக்கு கண்ண மூடி இருந்தா கூட, ஒரு நாள் கூட இல்ல, 1 மணி நேரம் கண்ண மூடினா இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பார்வை இல்லாத ஒருத்தங்களுக்காக தான் நம்ம கண்ணு கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும்போது அவங்க கண்களுக்கு மட்டும் இல்ல, அவங்க வாழ்க்கைக்கே ஒரு ஒளி கொடுக்குறோம். அவங்கள சார்ந்த சில குடும்பங்கள் இருக்கும், அந்த குடும்பங்களுக்கும் சேர்த்து நம்ம மூலியமா ஒரு நல்லது நடக்குது. அதாவது நம்மளோட 2 கண் எடுத்து 4 பேர் கேட்கிறோம், 5 பேர் வைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் எங்களுக்கு அதை பத்தி ஃபுல்லா தெரியல. என்ன அப்படின்னா யாராவது ஒருத்தருக்கு பயன்படுது, அந்த பயன்படுற வகையில இந்த இயக்கம் இன்னைக்கு தொடர்ந்து நடக்கும். தன்னார்வலர் கூட்டம், அது போக அரசாங்கம், நீங்க சொன்ன மாதிரி அரசாங்கத்துக்கூடயும் சேர்ந்து என்ன பண்ணுனா இதுக்கு பெனிஃபிஷியலா இருக்குமோ, இந்த கண்தானத்துக்காக அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போறதுக்கு என்ன வழியோ அதை நம்ம முன்னெடுக்கலான் இருக்கோம். அதே சமயத்துல கிராமப்புற மக்கள் இன்னுமே இதை பத்தி ஒரு விழிப்புணர்வு இல்லாம இருக்காங்க. அந்தந்த இடத்துக்கு போய் ஒரு அவேர்னஸ் கேம்போ, இல்ல எங்க கம்பெனி சார்பாவே ஒரு 2 பேரா ஒரு தெருவுக்கு கூட அனுப்பி அவங்களுக்கு இதை பத்தி முழுசா தெரியப்படுத்தணும். தெரியப்படுத்தினதுக்கு அப்புறம் அதுலயே ஒரு பாதி பேர் அதுல முன் வருவாங்க. அது நம்மளுக்கு இருந்தாலே ஒரு நல்ல, என்ன சொல்றது, இப்போ 10 லட்சம் பேர் கண் இல்லாம இருக்காங்க, ஆனா 70,000 கண்கள் தான் கிடைக்குதுங்கிறாங்க. 10 லட்சம் பேர் கண் இல்லாம இருக்காங்க. அதே சமயத்துல இறந்தவங்களோட கணக்கு பாத்தீங்கன்னா 20 லட்சம் 25 லட்சம் இருக்கும். அந்த இறந்தவங்கள்ல பாதி பேர் கொடுத்திருந்தா கூட இன்னைக்கு பார்வையற்றவர்ன்ற ஒரு கேட்டகரியே இருந்திருக்காங்க. அதை எடுத்து முன்னெடுத்து நடத்தணும் அப்படிங்கிறது இந்த அழிய விழிகள் மூலமா நாங்க கொண்டு போறோம்.